Unit 10, it is about the personality and social issues in adulthood. Personality development, if you see, it happens in the adolescence period and it continues into adulthood also. Adolescence-ல வந்து ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிச்சது. பிகாஸ் அந்த கரியர் ஓரியன்டடா நம்ம லைஃப் எப்படி செட்டில் ஆகணும் அதெல்லாம் அடாலசென்ட் ஏஜோட எண்ட்லேயே வந்து கிட்ஸ் வில் ஸ்டார்ட் டு திங்க். ஸோ when they enter into the adulthood, this identity ஃபார்மேஷனுக்கு ரிலேட்டடா they take steps and it evolves during early adulthood period. ஸோ in addition to personality, social relationship-ம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அடாலசன்ஸ்ல எப்படி இருக்கும் அண்ட் when they enter into adulthood stage அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பேரண்ட்ஹுட்ன்றது வந்து ஒரு ஒரு கீ டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அடல்ட்ஹுட். பர்சனாலிட்டி இன் அடல்ட்ஹுட். ஸோ இந்த பர்சனாலிட்டி இன் அடல்ட்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈகோ டெவலப்மெண்ட். அதாவது தே அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அவங்கள பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவங்கள சுத்தி இருக்கிறது என்ன நடக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் ஒன் செல்ஃப் அண்ட் ஒன்ஸ் வேர்ல்டு. அவங்களுக்கு என்ன இஷ்டமா இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் வியூஸ் இருக்கும். அதை வந்து இன்டகிரேட் பண்றது. ஸோ இஃப் தேர் திங்கிங் அபவுட் கரியர் பிளான் ஆர் ஹவு தே வாண்ட் டு செட்டில், என்ன மாதிரி ஃபீல்டு எடுக்கணும் அப்படின்றத யோசிச்சோம் அப்படின்னா, they get to know what their interest is அண்ட் நிறைய பீப்புளோட இன்புட்ஸ் வச்சு விச் இஸ் பெஸ்ட் ஃபார் தம். அது எல்லாமே வந்து அந்த டெவலப்மெண்ட் எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் இன் த ஏர்லி அடல்ட்ஹுட். அண்ட் பிளானிங் ஒன்ஸ் லைஃப் கோர்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஏர்லி அடல்ட்ஹுட். ஸோ சில பேர் வந்து they'll be having highly developed egos where they'll be more capable of independent functioning. Dependency இல்லாம they'll think alone and they'll decide because they have a highly developed egos. Full matured வந்து they decide what they want அப்படின்றது. ஸோ மிட் லைஃப்ல ஏர்லி அடல்ட்ஹுட்ல இதெல்லாம் நடக்கும். ஸோ மிடில் அடல்ட்ஹுட்ல 40 to 60 இயர்ஸ்ல வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா, the middle adulthood is viewed as a stable period because அந்த பீரியட் வந்து they'll be having a job and they'll be ready to enter into a family life. ஸோ ஒரு ஸ்டேபிள் பீரியடா தான் மிடில் அடல்ட்ஹுட் பார்க்குறோம். பட் ஃப்ராய்ட் என்ன சொல்றாரு, பர்சனாலிட்டி வந்து ஏஜ் 50க்கு அப்புறமா தான் சேஞ்ச் பண்ண முடியாது. இட் இஸ் ஃபிக்ஸட் பை ஏஜ் 50. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதோட மாற்றமே பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. வேற மாஸ்லோ அண்ட் ராஜர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is a chance for growth because மாஸ்லோவோட நீட்ஸ் படி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வந்து மெச்சூரிட்டி லெவல் ரீச் பண்ணும்போது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிய வரும். ஸோ வந்து தெர் இஸ் ஸ்டில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இன் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றாரு. வேற ராஜர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, full human function requires a constant lifelong process of bringing the self in harmony with experience. ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் ஃபுல் அது வரைக்கும் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, தே ஹேவ் த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தே டிசைட் வெல் அண்ட் அதுக்கு சேஞ்சஸ் இது பண்ணி கரெக்டாக செட்டில் ஆகுறதுன்றது இட் ஹேப்பன். ஸோ பர்சனாலிட்டி வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடிஞ்சிடாது. இட் இஸ் ஸ்டில் டெவலப்பிங் ஈவன் இந்த மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்னு மாஸ்லோ அண்ட் ராஜர் சொல்றாங்க. Trait models, Costa and McRae, they study the big five personality traits, the neuroticism and the ocean, அதுல மாதிரி வருது. Openness to experience, conscientiousness, extraversion, agreeableness, neuroticism, இது எல்லாமே வந்து big five personality traits. ஸோ இது ஆக்சுவலா வந்து இட் வாஸ் பிலீவ்ட் தட் ஏஜ் 30க்கு அப்புறமா ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. பட் ரீசன்ஸ் ஃபைண்டிங்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்சைன்ஷியஸ்னஸ் வந்து இட் இன்க்ரீசஸ் வித் ஏஜ் டியூ டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு ஒர்க்கை எப்படி எஃபெக்டிவா முடிக்கணும், பர்ஃபெக்டா முடிக்கணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏஜ் ஆக வரும். ஸோ கன்சென்ஷியஸ்னஸ் வந்து ஏஜ் 30 ஸ்டேபிள் ஆகும் சொல்ல முடியாது. இட் ஸ்டில் இன்க்ரீசஸ் வித் ஏஜ். அதே மாதிரி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, நியூரோட்டிசம் வந்து ரெடியூஸ் ஆகும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. நியூரோட்டிசம்ன்றது ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த என்டர் இன்டு தி மிடில் அடல்ட்ஹுட் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அண்ட் இட் இன்க்ரீசஸ் த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அண்ட் அடல்ட்ஸ் வில் பி மோர் கான்ஃபிடென்ட், வார்ம், ரெஸ்பான்சிபிள் அண்ட் காமா இருப்பாங்க. மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இட் லீட்ஸ் டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பெட்டர் ஹெல்த் அவுட்கம்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தே லீட் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆல்சோ. இனிமேல் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல ஹெல்த் அவுட்கம்ஸும் ஒழுங்கா இருக்கும். லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் லைக் ரீமேரேஜ் வந்து இட் ரெடியூசஸ் நியூரோட்டிசம். ஏன்னா இப்போ வந்து இஃப் சிங்கிள் ஆர் இஃப் விடோட் டிவர்ஸ்ட் அப்படின்னா வந்து தே என்டர் இன்டு சம் ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆஃப்டர் 40 இயர்ஸ் சின்ஸ் தே நோ வாட் தே வாண்ட், இஃப் தே டூ ரீமேரேஜ் அந்த நியூரோட்டிசம் அண்ட் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து ட்ரைட்ஸ் மாடல். நெக்ஸ்ட் வந்து நார்மட்டிவ் ஸ்டேஜ் மாடல். 2 கீ தியரிஸ்ட் கால் ஜி ஜங் அவங்க எரிக் எரிக்சனோட தியரிஸ் பத்தி தான் இதில் பார்ப்போம். ஸோ ஜங் வந்து he emphasizes on individuation and transcendence. இண்டிவிஜுவேஷன்ன்றது வந்து ஒரு ஹெல்தி மிட் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவேஷன் தேவை, பேலன்சிங் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த செல்ஃப். ஸோ ஏஜ் 40க்கு முன்னாடி வரைக்கும் தே ஃபோக்கஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஆப்ளிகேஷன்ஸ், அது ஃபேமிலியா இருக்கட்டும், மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எடுப்பாங்க. அண்ட் விமன் வந்து
தே ஆர் இன்டு த ஃபேமிலி லைஃப், அவங்களோட குழந்தைங்களோட நர்ச்சரன்ஸ்க்காக, அண்ட் தே ஹெல்ப் மென் டு அச்சீவ். ஸோ அவங்க வந்து ஃபேமிலியை பார்த்துக்குவாங்க. ஸோ தர் இஸ் சம் டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. டில் 40 தே ஹாவ் சம் எக்ஸ்டர்னல் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ மிட் லைஃப்ல என்ன ஆகும் அப்படின்னா, இட் இன்வால்வ்ஸ் அன் இன்வர்ட் டர்ன். அவங்கள பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டு அவங்களுக்காக செல்ஃப் கேர் வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து மிட் லைஃப்ல வரும். ஸோ தே கிவ் அப் த இமேஜ் ஆஃப் யூத் அண்ட் தே அக்னாலேஜ் மார்டலிட்டி. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் இனஃப் மெச்சூரிட்டி, இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வி ஆர் நோ லாங்கர் யூத் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தே நோ லைக் மார்டாலிட்டி கேன் ஹேப்பன், டெத் மைட் கம் எனி டைம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் தே டோன்ட் கெட் டு ஃபியர் ஆஃப் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நடக்கும். திஸ் இஸ் இண்டிவிஜுவேஷன் அப்படின்னு ஜங் சொல்றாரு. அடுத்து எரிக் எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன் பத்தி அவர் தெரியல சொல்றாரு. ஜெனரேட்டிவிட்டின்றது கைடிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சின்ஸ் தே ஆர் மெச்சூர்ட் எனஃப் அண்ட் தே ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒர்க் லைஃப் எல்லாமே இருக்கிறதுனால தே கேன் கைட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், தே ஹாவ் த எபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. இஃப் இஃப் தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்ட் ஆஃப் வாட் தே ஹாவ் ரீச்ட் டில் தென், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தே வில் பி செல்ஃப் அப்சார்ப்ட் அண்ட் ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜுக்கு வராங்க. அதான் எரிக் எரிக்சன் வந்து ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன் சொல்றாங்க. இஃப் தே அச்சீவ் சம்திங், இஃப் தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் தே ஹேவ் டன் டில், தே ஹேவ் எபிலிட்டி டு கைட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், ஜெனரேட்டிவிட்டி. வரஸ் இஃப் தே இஸ் நாட் ஃபுல்ஃபில்டு அப்படின்னா வந்து தே என்டர் இன்டு ஸ்டாக்னேஷன் ஸ்டேஜ். ஸோ அந்த கேரிங் அதர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்னர் நீட், ஒரு சிம்பாலிக் இம்மார்டலிட்டி, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் இட் இஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் டிமாண்ட்ஸ் ஆல்சோ. ஃபேமிலி ஒர்க்குக்காகவும் தே ஸ்டார்ட் கைடிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதாவது இப்போ வந்து இஃப் த கிட்ஸ் ஆர் இன் சம் அதர் பிளேஸ் படிச்சுட்டு இருக்காங்களோ, இல்லை அவங்க ஒரு ஃபேமிலியில என்ட்ராகணும், அந்த கிட்ஸுக்காக ஹெல்ப் பண்றது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கைடிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஃபேமிலிக்காக எக்ஸ்டர்னல் டிமாண்ட்ஸுக்காக தே ஃபோக்கஸ் ஆன் ஜென்ரேட்டிவிட்டி. அண்ட் இன்னும் ஹைலி ஜென்ரேட்டிவ் அடல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ஃபேமிலி ஒர்க் லெவலை தாண்டி தே என்கேஜ் இன் ப்ரோ சோஷியல் பிஹேவியர், ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ தே டென் டு பி மோர் இன்வால்வ் பேரண்ட்ஸ் வித் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல். சிங்கிள் சைல்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த சில்ட்ரனுக்காக, கிட்ஸ்க்காக வந்து தெல் பி மோர் இன்வால்வ்டு வித் அத்தாரிட்டி. அவங்களோட ஒப்பீனியனும் கேட்டு அவங்களுக்கு என்ன அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ தெல் பி லைக் லேடர் டு ஹெல்ப் தம் ரீச் ஹைட்ஸ். ஜெனரேட்டிவிட்டி, ஏஜ் அண்ட் ஜெண்டர். இது ஜெனரேட்டிவிட்டி it links to psychological maturity and health. It peaks during midlife and but are not limited to it. Women வந்து generally they tend to have higher generativity. They will be ready to help others and அவங்களோட கிட்ஸ்க்காக they will be sacrificing more and they will offer more help to them. So forms of generativity என்னன்னா, it is expressed through parenting, grandparenting, teaching and mentorship to others, work related hobbies, volunteering, இது எல்லாமே generativity. And other than this, family level இல்லாம if this generativity can also be extended to the world of work. அவங்க வந்து guiding the next generation family level மட்டும் இல்லாம, அவங்களோட ஃபேமிலியில மட்டும் இல்லாம இட் கேன், அந்த நாலேஜ் வந்து they can extend to politics, religion, hobbies, art, music and other spheres. அவங்களோட ஐடியா வந்து வெளியில சொல்லி யாரோ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கைட் பண்றது. ஸோ எரிக்சன் வந்து இதை வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி நிறைய மெனி ரோல்ஸ் கேரி பண்றதுனால இட் லீட்ஸ் டு கிரேட்டர் லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் வெல்பீயிங். ஸோ மிட் லைஃப் மென் வந்து தே ஆஃபன் ஷிஃப்ட் தேர் ஃபோக்கஸ் ஃப்ரம் கரியர் டு ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் தே பிகம் மென்டர்ஸ். நெக்ஸ்ட் டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ், சோஷியல் கிளாஸ். முன்னெல்லாம் வந்து எவ்ரிபடி நோஸ் த லைஃப் சைக்கிள், அந்த டைமிங்ஸ். இந்த ஏஜ்ல வந்து தேல் பி மேரீடு, இந்த ஏஜ்ல ஜாப் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருந்துச்சு. பட் நவடேஸ் இட் ஹாஸ் சேஞ்ச் பிகாஸ் பீப்புள் ஆர் மோர் கரியர் ஓரியன்டட் அண்ட் தே ஷிஃப்ட் சர்டன் லைஃப் ஈவென்ட்ஸ் லேட்டர் in order to be successful in the career. அப்ப அந்த ஸ்டேஜஸ், இந்த பேரண்ட்ஹுட்லாம் சில பேர் வந்து இட் இஸ் an option for them, சாய்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. they don't immediately enter into the parenthood. They take time, they want to well settle and then they enter into the parenthood. So the social clock வந்து it has changed now, the pattern has changed now. It's the self at midlife. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த 40sல வந்து பர்சனாலிட்டி சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இட் இஸ் ஆஃபன், திஸ் ஸ்டேஜ் இஸ் ஆஃபன் அசோசியேட் வித் மிட் லைஃப் கிரைசிஸ். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் நடக்கும். தே எவாலுவேட், நம்ம லைஃப் கோல் நம்ம அச்சீவ் பண்ணுமா அப்படின்றது. இட் இஸ் ஈவன் கால் த செகண்ட் அடாலசன்ஸ். இப்போ வந்து இஃப் தே டோன்ட் அச்சீவ்ட், இஃப் தே டிடன்ட் அச்சீவ் வாட் தே நீட் அப்படின்னா வந்து தேர் வில் பி டெஃபினெட்லி ஐடென்டிட்டி கிரைசிஸ், ரீ எவாலுவேஷன் ஆஃப் த கோல். வேற ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த 40sல. ஸோ ட்ரிகர்ட் பை த அவேர்னஸ் ஆஃப் மார்டாலிட்டி. அவங்களுக்கு ஒரு பயம் வரும், நம்ம இன்னும் இதை நம்ம முடிக்காம இருக்கோமே, நம்ம கடமை இன்னும் முடிக்காம இருக்கோமே அப்படின்ற ஒரு பயம் வருது. பட் நாட் எவ்ரி ஒன் ஃபேசஸ் திஸ் கிரைசிஸ்.
சில பேர் வந்து they'll be they'll be well settled and they wanted to shift their focus on something else which they like. ஸோ அது ஒரு டேர்னிங் பாயிண்டா மிட் லைஃப் அமையும் சில பேருக்கு. நெக்ஸ்ட் ஐடென்டி டெவலப்மெண்ட். ஐடென்டி ஃபார்மேஷன் வந்து அடலசன்ஸோட முடியறதுல இட் எக்ஸ்டென்ஸ் இன்டு அடல்ட்ஹுட். ஸோ இந்த அந்த அடல்ட்ஹுட்ல என்டர் ஆகும்போது இதை ரீதிங்க் அண்ட் ரீஃபைன் தேர் ஐடென்டிட்டி. அடல்ட் ஐடென்டிட்டி வந்து பேலன்சிங் த பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வித் ஃபியூச்சர் கோல்ஸ். அப்புறம் நியூ ரோல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது டியூரிங் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ். ஸ்பவுஸாவோ பேரண்டாவோ ப்ரொஃபஷனலாவோ தே கெட் ப்ரமோட்டட் டு அ நியூ ரோல். Either they continue being themselves or they change, adapt to different personality, depends on their need and identity find out பண்ணி அதுக்காக they adapt according to the environment. ஸோ இந்த மாதிரி அவங்க செல்ஃப்லேயே இருக்கிறது வந்து ஐடென்டிட்டி அசிமுலேஷன். they don't want to change, they are happy with what they have done before and they continue doing it. சேஞ்ச் வந்து ஐடென்டிட்டி அகாமடேஷன். ஸோ இன்னொரு விஷயத்துக்காக தே அவங்கள மாத்திக்கிட்டு அது அடாப்ட் பண்ணி போறது வந்து ஐடென்டிட்டி அகாமடேஷன். ஸோ ஐடென்டிட்டி பேலன்ஸ் ரெண்டுலையுமே வந்து இஷ்யூஸ் இருக்கு. வென் தே ஆர் இன் ஐடென்டிட்டி அசிமுலேஷன் இட் இஸ் அன் இஷ்யூ. அடாப்டேஷன் இல்லாத போது தே வில் பிகம் மோர் ஸ்ட்ரெஸ் மற்றவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத போது. வேற ஐடென்டிட்டி அகாமடேஷன் லூஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் இன் தெம் விதவுட் ரியலைசிங் இட். ஸோ அது வந்து ஐடென்டிட்டி அகாமடேஷன்ல வந்து அதை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஐடென்டிட்டி பேலன்ஸ் தான் வந்து கரெக்டா இருக்கும். which enables a person to maintain a stable sense of self while adjusting the self schemas to incorporate new information. So சில பேர் வந்து till 40 they'll be in some profession, they'll be in some profession. After 40 they know இதுதான் என் பேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சு பேஷனுக்கு கம்ப்ளீட்டா மாறிடுது. So identity balance means they use the knowledge from this profession and continue with the passion. So அது வந்து identity balance கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்டி விமன் ப்ரிஃபர் ஐடென்டி அகாமடேஷன். ஸோ அந்த கிரே ஹேர் வரும்போது தே வாண்ட் டு சேஞ்ச் தெம் செல்ஃப். அவங்க செல்ஃப் கேர் பண்ணி அவங்க அதுக்கு அந்த மாதிரி தே வாண்ட் டு சேஞ்ச் தெம் செல்ஃப். பட் வேர் அஸ் மென் தே டோன்ட் have much interest about it. So they want to maintain the same self. So identity assimilation men follow பண்றாங்க. It's the social issues in adulthood. So how will be the social relationship when we enter into the adulthood பார்த்தீங்கன்னா adults go through life surrounded by social convoys. Social convoys is a circle of close friends and family members. Adolescence நிறைய peer groups இருக்கும்லாம் பார்த்தோம். But early adulthoodல வந்து still friends circle continue because they won't be entering into a family style ஒரு ஸ்பவுஸ் அண்ட் பேரண்ட்ல எல்லாம் என்டர் ஆகிக்க மாட்டாங்க. ஸோ ஏர்லி அடல்ட்ஹுட்ல வந்து சோஷியல் கன்வைஸ் வில் பி மோர். அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் ப்ரொவைட் சப்போர்ட், வெல்பீயிங், ரெசிப்ரோக்கல் கேர் அண்ட் கன்சர்ன். அந்த சைஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த குரூப், அந்த கான்வைஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒருத்தரோட ஜெண்டர், ஏஜ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், ரிலீஜன் பொறுத்து அந்த குரூப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆர் இட் இஸ் டியூ டு சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ், ஈவெண்ட்ஸ், லைஃப் ஈவெண்ட்ஸ்ல குரூப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ரோல் டிமாண்ட்ஸ், ரிசோர்சஸ்னால ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ சேஞ்சஸ் இன் சோஷியல் நெட்ஒர்க். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அடலசன்ஸ்ல வந்து ஏர்லி அடல்ட்ஹுட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க் அதிகமாகவே இருக்கும். பட் இட் லேட் ஆன் இட் ஷ்ரிங்க்ஸ் வித் ஏஜ் டியூரிங் எஸ்பெஷலி ஆஃப்டர் யங் அடல்ட்ஹுட். ஏர்லி அடல்ட்ஹுட் அப்புறமா ஷ்ரிங்க் ஆகுதுன்னா பீப்புள் என்டர் இன் டு த ஃபேமிலி லைஃப். அப்போ வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க் கம்மி ஆயிடுது. வேற இந்த ஃபேமிலி நெட்ஒர்க் இருக்கும்ல அது வந்து இட் ரிமைன் ஸ்டேபிள் பிகாஸ் தே டிராவல் அலாங் வித் ஃபேமிலி. ஸோ அது வந்து ஸ்டேபிளா இருக்கு. ஷ்ரிங்கிங் நெட்ஒர்க் எதனால அப்படின்னா இட் பிகாஸ் ஆஃப் த டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃப்ரம் ஒர்க் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃபோக்கஸ் ஆன் எமோஷனலி மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல ஃபோக்கஸ் இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க் வந்து கம்மியாகுது. லேட்டர் இன் அடல்ட்ஹுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் விமன் டென் டு லைக் டு ஆட் நியூ சோஷியல் கனெக்ஷன்ஸ். அந்த டைம்ல மென்னை விட விமனுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். சோசியோ எமோஷனல் செலக்டிவிட்டி தியரி இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது சோஷியல் கன்வைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க்ஸ். இந்த சோஷியல் எமோஷனல் செலக்டிவிட்டி தியரின்றது வந்து நம்மளுக்கு ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு க்ளோசர் பர்சன் இருக்கிறது தான் வந்து சோஷியோ எமோஷனல் செலக்டிவிட்டி. டு someone to share பர்டிகுலரா வந்து இப்போ ஸ்பவுஸ் பிளேஸ் த ரோல் ஆஃப் இட். அவங்க வந்து they will be coming along with throughout the life. ஸோ அவங்க ஒரு பெஸ்ட் கம்பேனியனா இருப்பாங்க. ஸோ பீப்புள் செலக்ட் சோஷியல் பார்ட்னர்ஸ் பேஸ்ட் ஆன் எமோஷனல் கோல்ஸ். முதல்ல சோஷியல் இன்ட்ராக்ஷன் 3 மெயின் கோல்ஸ்ல எடுப்பாங்க. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங். அந்த குரூப் வந்து நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, தே ஆர் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்றப்ப அவங்கள ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. டெவலப்மெண்ட்டாக நம்மளை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற குரூப்பா இருப்பாங்க. ஆர் எமோஷனல் ரெகுலேஷனுக்காக எமோஷன்ஸ் நம்ம ஷேர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டா இருந்தாங்கன்னா அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும்போது தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ் கன்டின்யூ டு வேல்யூ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு 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 கான்ஃபிடென்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமா இருக்கும். இட் என்ஹான்சஸ் பிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் ஹெல்த். ஸோ ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் டியூரிங் அடல்ட்ஹுட் அப்படின்றாங்க. சோஷியல் ஐசோலேஷன், சம் பீப்புள் டோன்ட் லைக் டு பி சோஷியலி இன்வால்வ்ட். ஸோ அந்த மாதிரி இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கிறவங்களுக்கு என்னதான் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ், எண்டோக்ரின் இஷ்யூஸ், இம்யூன் சிஸ்டம் சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் ரெகுலேஷன் நல்லா இருக்காது, லாங்கெவிட்டி எல்லாத்துலயும் வந்து பிரச்சனை வரும். At every age, relationship quality matters more than quantity. A close emotional bond with even one person can have powerful benefits for well-being. அது ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி என்னன்னா, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வைட்டல் டு அடல்ட்னு பார்த்தோம். ஸோ குவாலிட்டி மேட்டர்ஸ் மோர் தென் த குவான்டிட்டி. ஸோ ஒன் க்ளோஸ் கான்ஃபிடன்ஸ் ஸ்பௌஸோ ஃப்ரெண்டோ சிப்ளிங்கோ தே சப்போர்ட் எமோஷனல் ஹெல்த். மேரிட் அடல்ட்ஸ்க்கு வந்து ஸ்பௌசஸ் தான் வந்து பிரைமரி கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. அண்ட் குவாலிட்டி ஆஃப் மேரேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் based on the quality of marriage, life will be more satisfied. So men வந்து they are more dependent on spouses, whereas women பார்த்தீங்கன்னா they rely on friends and children. So ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணா டக்குன்னு they share it with friends and children, whereas men வந்து they are more dependent on spouses. So இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது it impacts positively in the stress management, physical and cognitive health level, longevity, இதுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவா ஹெல்ப் பண்ணும். சோஷியல் ஐசோலேஷன் இட் வேர்சன் நெகட்டிவா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பேரண்ட்ஹுட். பேரண்ட்ஹுட் இஸ் அ கீ ஸ்டேஜ், developmental stage in the adulthood. ஸோ adults are having fewer children becoming இப்போ இருக்கிற சொசைட்டில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, adults are having fewer children becoming parents later. ஸோ இப்போ வந்து எல்லா women are giving birth in the late 30s, 40s or even 50s with some help from the medical field, fertility treatments, even 50s la kuda they are giving birth. But some people they choose to remain childless, viewing marriage as a means for intimacy rather than child rearing. So delay in the parenthood, it is due to the career and education, financial concerns, lack of child care support nala they delay this parenthood. Parenthood as a developmental experience. First child they bring a major life transition in the adulthood period. They bring more joy, and even sometimes it is even stressful to take care of them because of the less sleep and responsibility அதிகமாகுது, எனர்ஜி டிமாண்ட்ஸ் அதிகமாகும் போது it is equally giving joy and stress. So it changes the marital relationship. When they enjoy the parenthood, it enhances the intimacy and they create new challenges. So parenthood is permanent and shapes future identity and family dynamics. Parenting grown children. When children are growing up, அப்ப வந்து when they leave home, parents remain parents. அப்ப வந்து they won't revert back their post. Parents தான் even when children leave home. So young adults இருக்கிற கிட்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு they provide more help to them. ஃபினான்ஷியலாவோ இல்ல எஜுகேஷனலாவோ அந்த எமோஷனலாவோ they support more to single or struggling children. ஸோ இதுல என்ன சேலஞ்சஸ் இருக்குமா, ஈவன் இந்த அடல்ட் கிட்ஸ் when they want to become independent, இவங்களுக்கு வந்து அவனை அடல்ட்டா பார்க்க முடியாது பேரண்ட்ஸ்க்கு. அப்போ அதனால வந்து ஃபேமிலி கான்ஃபிளிக்ஸ் வரும். மோஸ்ட் இன்டர் ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வார்ம், சப்போர்ட்டிவ் அண்ட் கிட்ஸ் வந்து they'll be closer with mothers and fathers. Adolescent children issues for parents. Adolescents and middle-aged parents often share a home. அப்ப என்னன்னா நடக்கும் அப்படின்னா, this period may bring parental questioning and re-evaluation, emotional conflict with teenagers. So adolescence is not always a crisis, but some rejection of authority is normal. Parents must accept children as they are. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது. authoritative parent-ஆ இருக்கும்போது even the adolescent children வச்சிருக்கவங்க வந்து they can pass through the stage எஃபெக்டிவா பண்ண முடியும். அதாவது அத்தாரிட்டேரியன் பேரண்டிங்கா இருக்கும்போது, பேரண்டிங் ஸ்டைல் இருக்கும்போது adolescent children வச்சிருக்கவங்களுக்கு வந்து it will be more stressful because of the wrong expectation in them. அண்ட் அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது. ஒயிட் காலர் ஃபாதர், இந்த ஆஃபீஸ் மாதிரி போயிட்டு வரவங்க ஒயிட் காலர் ஃபாதர் சொல்றாங்க. அவங்க they'll be highly satisfied with adolescent children because அவங்களோட இண்டிபெண்டன்ஸை வந்து அவங்களுக்கு ஓகே தான். பிகாஸ் அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து அவங்களோட ஒர்க் லைஃப் வந்து பாதிக்காததுனால they enjoy and they'll be highly satisfied with the adolescent kid. பட் இன் கேஸ் மதர்ஸ் அண்ட் adolescent டாட்டர் இருக்கும்போது க்ளோஸ்னஸும் இருக்கும், இந்த சேம் டைம் கான்ஃப்ளிக்டும் இருக்கும். In that case, empty nest. When the child leaves home, women take it as a liberating moment because they'll be exploring themselves even more during that time. And அவங்களோட பொறுப்புகள்ல இருந்து they'll be moving on to the self care, and அதனால வந்து they enjoy that phase.
good marriages can lead to a second honeymoon, and trouble marriages may expose long ignored issues. And the refilling of the nest may be more stressful. Prolonged parenting. In some case, kids won't leave home and they'll be staying along the parent because of not a proper unemployment and divorce and financial strain. And they'll be returning home and staying along with the parents. So when children delay leaving home, it is called failure to launch. When they return home, it is called boomerang or revolving door syndrome. So இந்த மாதிரி நடக்கும்போது the parents they'll feel stressful, and they don't like it because when you compare when the children are independent and when they are settled on their own, parents will be happy rather than the prolonged parenting. So best outcomes occur when parents see children moving toward autonomy. Families see co-residence as solidarity, not failure. Men and women involved in parenthood. Women's expectations are usually met or exceeded. When they are not, depression and poor adjustment may result. So despite working outside, women more child care கொடுப்பாங்க, especially in married families. So today, parents feel more pressure to invest time and energy, and they have the responsibility to protect children from crime and bad influences. So in the காலத்துல parents feel more pressure, and fathers are more involved than before, but that is not equal to mother's involvement. So involved fathers இருக்கும்போது there will be greater life satisfaction, less time in outside social activities, more in school, church, community roles. Parenthood and marital satisfaction. When we are bringing up our child, the marital satisfaction declines because we spend more time with the child, and hence the marital satisfaction declines. So reason loss of freedom, new role adjustment. New parents are இருக்கிறாங்க அப்படின்னா the new role adjustment will be harder for them, and then they'll be stressed because of the lack of sleep and household task பண்றது in addition to taking care of the kid அப்படின்றப்போ they'll be overbooked, so stressful feel பண்ணுவாங்க. But when you compare with couples without children, tend to maintain higher satisfaction. Unit 11, career planning and intimate relationships. Career planning, after adolescence they decide like what they want to study. அதுக்கப்புறம் in nearly 30s அவங்க கரியர் கரெக்டா செட் பண்ணிடுவாங்க after many experiments, like இது நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி resigning few jobs and taking up new jobs. So 30sல they will know what they want to work, and in 40sல they're almost ready for retirement by settling the family commitments. So career planning in adulthood is a continuation of personal growth. After experimenting in early adulthood stage, people usually settle into chosen occupations in their 30s and aim for success. Eventually, they prepare for retirement and work to create a satisfying lifestyle. So establishing a career. Early childhood it's marked by exploring careers. இது நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ற ஒரு ஸ்டேஜ் ஏர்லி அடல்ட்ஹுட், பிகாஸ் அதுல கமிட்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். Because they'll be still under parent support, they don't have to readily take family commitment. So இது this average adulthoodல நடக்கிறது. In poor families the case is different. Adulthoodல they have to take up the family responsibility, but in most cases early adulthood is marked by exploring careers. So mentors, அவங்களோட parents or few people around, they become the mentors in helping the young adults start their careers. So based on the career choice, the adults move from exploration to stabilization stage. So mid 30sல இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா they still explore what they want to do. So average man, if you see the data, average man holds about 7 full-time jobs. Age 18 to 36ல பாத்தீங்கன்னா 7 jobs switch பண்ணிப்பாங்க. And women also follow similar pattern. So careers they almost settle in 40s. So and the identity formation, they define themselves by their work. So personality traits, conscientiousness, extraversion, emotional stability, எல்லாமே it influences the job performance. இப்போ ஒரு ஜாப் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா they intentionally they'll perform poor and then they do a job switch. So அந்த ability இருக்கு இப்ப இருக்கிற adultsக்கு, young adultsக்கு. So gender also plays an important role in career planning. Women they often adjust career goals due to family responsibility. நிறைய பேர் because of the family responsibility they take part time jobs or avoid promotions because of the promotion location மாத்துறதுனால they want to avoid because of the family responsibility. Relocation அவங்களால பண்ண முடியாதுன்றனால. And women's earnings they drop due to childbirth and relocation. And if you see the data, women who remain childless, they achieve more in their career. And gender discrimination இன்னமும் இருக்குது because women with equal qualifications and performance பாத்தீங்கன்னா they are less paid compared to men.
Work becomes central to identity and job loss இருந்துச்சு அப்படின்னா it leads to stress and psychological issues. Intimate relationship and personal lifestyles. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் த அடல்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். மேரேஜ்ல ஒரு ஸ்பவுஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா பாஸ்ட்ல எல்லாம் லாங் மேரேஜஸ் வந்து வேற ஏன்னா மேபி பிகாஸ் ஆஃப் த டெத் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன்ஸ்னால வி குடன் சி லாங் மேரேஜஸ் பட் நவடேஸ் வந்து எனி கப்பிள் லிவ் டுகெதர் after children leave home. So marital satisfaction tend to decline during middle age but improves after 35 to 44 years. Because of the commitment they have with their child, அவங்கள செட்டில் பண்ணணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுல வந்து மேரிட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இட் ஆக்சுவலி டிக்ளைன் in the middle age. And stress peaks when children are teenagers and careers are demanding. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மேரிட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த க்ரோன் அப் சில்ட்ரன் அவங்க இண்டிபெண்ட் ஆகும்போது இவங்களோட மேரிட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கீ ஃபேக்டர் இன் மேரிட்டல் ஸ்டெபிலிட்டி. Marital quality is linked to longer marriages for both genders. Next, cohabitation. Cohabitation is nothing but living together without being married. If they live together and no commitments இருந்து பண்ணாங்க அப்படின்னா cohabitation சொல்றாங்க. So it is less common in middle life than in young adulthood. Mostly young adulthood stage தான் அந்த cohabitation happens. But nowadays people in midlife also like to have cohabitation. So men வந்து in cohabiting relations they tend to be more depressed even though they don't have any factors under their control. அவங்க ஃபேமிலி பார்க்கணும் அந்த கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாட்டினாலும் men in cohabit relations tend to be more depressed. But women they are more accepting of non-marital companionship and because they don't have the burden to take care of the aging spouse. So because they are not bonded with marriage, அவங்க வந்துட்டு they are free to go whenever they want. Men வந்து actually prefer marriage for caregiving security. Midlife divorce is increasing though still less common. Divorce அந்த midlife divorce நடக்கும்போது it becomes a traumatic compared to major illness. ஏன்னா வந்து nowadays வந்து இந்த மேரேஜ்னால வந்து நிறைய அசெட்ஸ் வாங்குறது ஃபினான்ஷியலி நிறைய அசெட்ஸ் மேரேஜ் அசெட்ஸ் எல்லாமே வந்து they do it together. So divorce வந்து will give you a question like what to do, ஃபினான்ஷியலா எப்படி ஸ்டேபிளா இருக்குது அதெல்லாம் என்ன பண்றது நம்ம டுகெதரா போட்ட எஃபர்ட் வந்து போயிருமே அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஆக்சுவலி விமன் சஃபர் மோர் எமோஷனலி and financially post divorce. அது வரைக்கும் they don't think about being independent financially, but this divorce அவங்கள வந்து they put into some stress because they have to be ready to take up the financial needs also. But if the woman is working, there is not much impact compared to the women who is not working. So long-term marriages are less likely to end due to accumulated marital capital. When they do financial investments together, the long-term marriages continue. They don't want to get divorced. And college education reduce divorce risk after the first decade of marriage. என்னென்ன ரீசன்ஸ்னால மிட் லைஃப்ல தே ஆர் கிவிங் டிவர்ஸ் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த அபியூஸ், லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ், இன்ஃபிடெலிட்டி, அடிக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லவ்னால தே வாண்டட் டு கெட் டிவர்ஸ். ஸோ இப்போ வந்து nowadays economic independence it empowers the women to divorce more freely. Friendship, social networks வந்து it becomes smaller but more intimate in midlife. ஏன் ஸ்மால் ஆகுதுன்னா because of the family responsibilities people won't be able to maintain the friendship. So இது வந்து டிக்ளைன் ஆகுது. But after the children settling down, generally women they create new connections. And ஃப்ரெண்ட்ஷிப் வந்து விமனுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருக்குது. ரிலேஷன்ஷிப் வித் மெச்சூரிங் சில்ட்ரன் அண்ட் அதர் கின்ஷிப் டைஸ். ஸோ as children grow, relationship becomes more mutual. So when they are into higher studies and when they want to take up the career, independent ஆகணுன்றவங்க parents are giving enough support, financial and emotional support கொடுக்குறாங்க. Though they want to become independent, ஒரு authoritative parent வந்து அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸையும் கொடுத்து சப்போர்ட்டும் பண்றாங்க. Relationship with aging parents. The middle-aged adults are often referred to as sandwich generation because they have to take care of their kids. They have to give financial and emotional support to them, and also they have to take care of the aging parents. So it's this generation is like a sandwich generation because they have to balance the responsibilities between growing children and aging parents. So most middle-aged adults வந்து அவங்க aging parents ஓட if they don't live nearby, even if they don't live nearby, they maintain a close relationship with them by having frequent communication, phone calls மூலமா or providing help, shopping, transportation, health needs வரும்போது போய் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. even though they are not staying together, இந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிறாங்க. So it has become the vice versa. Parents to children support போய் the adult children has to take care of the parents.
ஸோ the aging parents வந்து they often assist by giving child care for grandchildren, financial assistance, emotional advice, and the generativity வருது. ஸோ கான்ட்ரிபியூட்டிங் டு த ஃபேமிலி பை ஷேரிங் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் wisdoms. ஸோ இந்த மாதிரி இது ரெசிப்ரோக்கல் கேர் இருக்கிற ஸ்ட்ரென்தன் த ஃபேமிலி டைஸ். Becoming a caregiver, when the parents, aging parents are healthy enough, they give the reciprocal care. But in case when the parents are physically or mentally affected, when they are not good, in terms of health, then the middle-aged adults, they become the primary caregivers. அது என்னென்ன பண்ணுவாங்கன்னா பர்சனல் கேர், பாத்திங், ஃபீடிங், ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் பண்ணும். தே ஹேவ் டு மேனேஜ் their medications and health care. They have to take them to doctor and financially they have to support. Women, especially daughters and daughter-in-laws, are more likely to take the role of the caregiver. ஸோ அந்த கேர் கிவிங்னால என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the person who is care giving, அவங்க வந்து ஏதோ இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரென்தன் ஆனா கூட the caregiver, he is undergoing exhaustion, emotional draining, and financially burdens, and they are going through. So it leads to stress, depression, and anxiety. So if they cannot provide more help, it leads them to guilt and sometimes resentment due to the demands placed on the personal life, work, or marriage, because they have to take care of both kids and aging parents. They become more stressful, and this midlife adult is termed as a sandwich generation. ஸோ இதை வந்து கேர் கிவிங்ல சம்டைம்ஸ் they want to take leave அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, there are some support programs, respect care, short term relief or counseling support groups இருக்காங்க to help them managing caregiving stress. In relationship with siblings, sibling relationship வந்து long lasting family bond. Midlife-ல வந்து frequency of contact decrease ஆனாலும் கூட once the kids are settling down, it resumes. And they, siblings provide history, shared history and memories, emotional support during family transitions. Parents வந்து illnessல இருக்கும் போது they support each other. So this quality of the sibling relationship, whether close or neutral, it intensifies. But aging parents or caregiving involved ஆகும்போது sibling cooperation is essential, and it may lead to conflict if the responsibility is not shared equally. Grandparenthood and grandparenting after divorce and remarriage. So grandparenthood, mid-40s when they become grandparents, it is the most meaningful role in later midlife because they offer emotional bonding, passing on traditions and generativity. They support the grandchildren. அதெல்லாம் நடக்குது. Many grandparents enjoy this without the full-time responsibility of parenting. ஸோ கிராண்ட் பேரண்டிங் ஆஃப்டர் டிவோர்ஸ் அண்ட் ரீமேரேஜ் அப்படி இருக்கும்போது வந்து இட் இஸ் நாட் குவைட் ஈஸியஸ் த ரெகுலர் கிராண்ட் பேரண்ட்ஸ் பிகாஸ் தே தே மே பி கட் ஆஃப் ஃப்ரம் த கிராண்ட் சில்ட்ரன். இஃப் இட் இஸ் டாட்டர் அப்படின்னா the connection will be still there. If it is a divorced son அப்படின்னா because of the remarriage அவங்க ஃபேமிலி தனியாக போயிடுறதுனால they could not maintain the same relationship with the grandchildren. Raising grandchildren. Some grandparents become primary caregivers because of the parental death, substance abuse, divorce-னால, physical illness-னால, migration for jobs-னால, the grandparents become the caregivers, primary caregivers in raising the grandchildren. So what are the challenges they are facing? They are facing physical strain. So they don't be having enough stamina to take care of the young kids. The financial burden because of the parental death, அந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்கன்னா their kids won't be there for taking care of the financial part. So grandparents ஆயிட்டு அதுக்கப்புறமா to well-being of grandchildren, they have to take up the financial burden. The emotional toll, feeling of guilt, frustration, resentment can arise. Legal issues, many do not have legal guardianship, which complicates schooling or medical care. However, there are some benefits. A sense of renewed purpose and emotional fulfillment கிடைக்கும். That is an opportunity for generativity. It's helping the next generation and creates stability and love in the child's life, preventing institutionalization. Unit 12, work-life, personal relationship and family and work life. எஜுகேஷன் அண்ட் ஒர்க். முன்னாடிலாம் வந்து யங் அடல்ட்ஸ்லாம் வந்து they directly go to job from school and financial independence achieve பண்ணாங்க. பட் nowadays என்ன ஆகுதுன்னா யங் அடல்ட்ஸ் they don't have clear career path. So they switch between education and work after school. சில பேர் வந்து they combine education with marriage and child rearing, and many people take a gap year to travel, explore more, volunteer and gain skills. அதுக்கப்புறமா they come to work. So financial dependence on parents is common nowadays. So 25 plusல வந்து when the adults return to education, they gain intellectual curiosity, better job prospects and improved work skills. So comparatively, when compared to people who immediately move to a job from school, அவங்களோட unemployment rate, when people are better
எஜுகேட்டட் வித் மோர் ஸ்கில்ஸ் அண்ட் தென் அப்புறம் ஜாப் போகிறவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் கம்பேர் பண்ணுறப்போ இது ஸ்கூல் டு ஜாப் டைரக்டாக போகிறவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. In education and vocational experiences-னால it helps to the individuals to challenge existing beliefs, discover more opportunities, new perspectives, and it helps them grow cognitively. Entering the world of work. So mid 20s ல வந்து most adults are either employed or they will be doing the higher education. So இப்ப nowadays என்ன ஆகுதுன்னா மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் ஆர் டிஸப்பியரிங். ஏன்னா மோர் அடல்ட்ஸ் என்ன பண்றாங்க, தேர் either செல்ஃப் எம்ப்ளாய்ட், கம்யூட்டிங் சூஸ் பண்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ், பார்ட் டைம் ஜாப், ஃபிளெக்சிபிள் ஹார்ஸ் இருக்கிற மாதிரி ஒர்க் பண்றது, இந்த மாதிரி மாறினதுனால அண்ட் மெனி பிகம் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸே டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ திஸ் டிமாண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா ஒர்க் பண்றதுக்கு திஸ் டிமாண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ அட்வான்ஸ்டு டிகிரி இருக்கிற அடல்ட்ஸ் வந்து தே ஏர்ன் மோர் தென் those without a high school diploma. அதே மாதிரி women in the late 20s and 30s, so they are doing better economically than before, but still they are not equal to men. Young adults, especially in the early 20s, வந்து if they go to job immediately, they stuck in low wage, unstable jobs and they change jobs frequently. Higher education எடுக்காம they go directly to the job. இந்த மாதிரி issues வந்து ஃபேஸ் பண்றாங்க. Cognitive growth at work. People grow cognitively through challenging work. ஸோ தட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். மோர் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஒர்க் வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களோட காக்னிட்டிவ் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ தி கெயின் மோர் காக்னிட்டிவ் பவர். ஸோ இது எதனால நடக்குது, ஃப்ரண்டல் லோப் அடல்ட்ஹுட்லலாம் வந்து இட் டெவலப்ஸ் அண்ட் இட் அலோஸ் மல்டி டாஸ்கிங். ஸோ தட் ஃப்ரண்டல் லோப் டெவலப்மெண்ட்னால இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங், பிளானிங், ஷிஃப்டிங் அட்டென்ஷன் பிட்வீன் டாஸ்க், இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ ஸ்பில் ஓவர் ஹைபாத்தசிஸ்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க்ல வந்து காக்னிட்டிவ் கெயின்ஸ் இருக்கிறதுனால இட் அந்த அந்த காக்னிட்டிவ் கெயின் வந்து இட் ஹெல்ப்ஸ் தம் டு இட் கேரிஸ் அவுட் டு லெஷர் அண்ட் ஹோம் லைஃப். ஸோ அந்த எபிலிட்டி வந்து தே யூஸ் இட் எஃபெக்டிவ்லி இன் தேர் ஃப்ரீ டைம் ஃபார் அதர் ஒர்க்ஸ் ஆல்சோ. அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியுது. ஸ்மூத்திங் த டிரான்சிஷன் டு த ஒர்க் பிளேஸ். ஸ்கூல் டு ஒர்க் டிரான்சிஷன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பீட்டன்ஸ் இன் லைஃப் அண்ட் அட் ஒர்க். அப்புறம் ஒருத்தரோட அர்ஜென்சி டு கோ டு ஒர்க், அதை பொறுத்து பர்சனல் ட்ரைட்ஸ் வச்சு அந்த பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் அரவுண்ட் தெம் அண்ட் எஜுகேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ஸ். இஃப் த எஜுகேஷன் இஸ் மோர் ரிலேட்டட் டு த ஜாப், they immediately go to work in a smooth transition. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன வழிகள், டைரக்டா ஸ்கூல் டு ஜாப் போகணும் அப்படின்னா என்னென்ன டிரான்சிஷன், என்னென்ன வேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, there should be conversation between educator and employers. ஸோ ஒர்க் பண்ணிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they should have a flexible schedule for working students. அடுத்து எம்ப்ளாயர்ஸ் வந்து we need to involve the employers to design the work study programs. மாதிரி பார்ட் டைம் ஒர்க் அண்ட் டெம்பரரி ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். there should be a better link learning at school and at work. இந்த இந்த சப்ஜெக்ட்டும் நம்ம ஒர்க் பண்றது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கலாம். there should be a relation and there should be a trained occasional guidance counselors at school to help them to choose the better job. And there should be support systems like mentoring, tutoring, financial aid and health insurance for students. So these points help to improve the transition school to work போறதுக்கு. ஏஜிங் ஒர்க்கர். ஸோ இப்போ வந்து ஒர்க்கர் வந்து இஃப் தேர் இன் 50s and 60s இருக்கும்போது தேர் ஆல்சோ ஒர்க்கிங் பெட்டர் தென் younger ones. எதுலலாம் அப்படின்னு பார்த்தா சிட்டிசன்ஷிப், சேஃப்டி இதில் அண்ட் தேர் ஆர் லோயர் ரேட்ஸ் ஆஃப் ஆப்சென்டிசம், அக்ரெஷன் இருக்காது, தே ஓன்ட் பி அடிக்டட் டு சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்காது இன் 50s and 60s ஏஜ் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு. அண்ட் ஏஜ் ரிலேட்டட் டிக்ளைன் இன் பர்ஃபார்மன்ஸ் எப்போ நடக்கும்னா when they reach 70s and 80s இருக்கும்போது போஸ்ட் ரிட்டைர்மெண்ட்ல டியூ டு பிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ் அப்பதான் வந்து ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்ல டிக்ளைன் ஏற்படுது 70s 80sல. ஸோ ஓல்டர் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஆன் த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியுது. ஜெனரேட்டிவிட்டி ஹேப்பன்ஸ் அண்ட் தே குட் கிவ் எஃபிஷியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுல வந்து செலக்டிவ் ஆப்டிமைசேஷன் வித் காம்பன்சேஷன் இந்த மெத்தட் யூஸ் பண்றது மூலமா இட் ஹெல்ப்ஸ் மேனேஜ் ஏஜிங். எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த செலக்டிவ் ஆப்டிமைசேஷன் காம்பன்சேஷன் ஃபாலோ பண்ணாங்கன்னா the performance will be better. அப்படின்னா என்னன்னா செலக்ஷன் இட் இன்வால்வ்ஸ் 3 ப்ராசஸ்: செலக்ஷன், ஆப்டிமைசேஷன், காம்பன்சேஷன். செலக்ஷன்ன்றது வந்து சும்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காம they will be specialized in some area, they upgrade themselves to be specialized in some area. ஸோ அது ஃபோக்கஸ் பண்றாங்க ஃபியூவர் கோல்ஸ்ல, அது செலக்ஷன். ஆப்டிமைசேஷன்ன்றது they upgrade themselves in the select specified area to the latest trend. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இதுதான் வந்து ஆப்டிமைசேஷன். அண்ட் காம்பன்சேஷன் so to bypass the weaknesses they have to find ways in the area. So அந்த மாதிரி பண்றப்போ வந்து they'll be more effective in the work performance. So example வந்து an older lawyer might
specialize more, stay updated, and take more notes to cope with the memory lapses. Personal relationship in family and work life. So the various stages of family life which changes to relationship change through adulthood. Establishing a marriage, becoming parents, and experiencing the emptiness, அப்புறம் transitioning into grandparenthood, இதெல்லாம் வந்து stages in adulthood. ஸோ இதுல வந்து எஸ்டாப்ளிஷிங் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா most adults வந்து they choose to marry someone similar to themselves, often for love. ஆனா ட்ரெடிஷனல் சொசைட்டில பாத்தீங்கன்னா marriages are arranged based on family interest. So marriage is a major life transition. It brings happiness, self-esteem, and attachment. And also it demands compromise. ஏன்னா ரெண்டு பேரோட ஐடியாஸ் வந்து சிமிலரா இல்லைன்னா it demands compromise. And ஒருத்தரோட ஹேபிட்ஸ் இன்னொருத்தர் வந்து அடாப்ட் பண்ண வேண்டி இருக்குது. So these things happens. First year of marriage வந்து marital satisfaction tend to decline. Initially வந்து they'll be very happy. After that, when they stop showing only the positive sides and they are real அப்படின்றப்போ வந்து the habits எல்லாம் நோட் பண்றப்போ the marital satisfaction tends to decline. So time spent together may shift from fun to task-focused routines. So even happy marriages become less idealized with the time. So early relationship quality predicts long-term marital adjustment. Many divorce occurs not because of the conflict, but due to loss of positive feelings. That's a marital relationship. Marital relationship is essential, which influences psychological well-being, life satisfaction, and even physical health. Satisfying marriage வந்து it's built on trust, emotional support, and effective communication. So when communication is proper and they share with each other, the marriage is effective. So they can resolve the conflict constructively. Lack of communication or a constant criticism வந்து emotional connection வந்து கம்மி பண்ணுது. Adaptation over time. Over the years, couple face challenges together, raising children, managing financial issues, அப்புறம் handling the career pressures and caring for aging parents. இது எல்லாமே வந்து they face together. Those who adjust roles, share responsibility, support each other, அப்போ அவங்களுக்கு வந்து stronger bond இருக்குது. Emotional closeness and intimacy. Emotional intimacy வந்து it enhances the marital satisfaction. Couple who maintain physical affection, shared interest, quality time together, அவங்களோட happiness level வந்து higher-ஆ இருக்குது. Changes in marital dynamics with the passage of time, long term marriagesல வந்து partner may take each other for granted. ஸோ ஒருத்தர் பண்றது வந்து பெரிய விஷயமா இருக்காது, அவங்க கடமை பண்றாங்க அப்படின்ற மாதிரி கிராண்டடா எடுத்துக்கிறதுனால ஒரு அஃபெக்ஷனேட் எக்ஸ்பிரஷன்ஸே இல்லாம ஒரு அப்படி பேசுறத கம்யூனிகேட் பண்றதுலாம் கம்மியா இருக்கிறப்போ வந்து அது மேரேஜ் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ்ல இருக்கிற கப்பல்ஸ் வந்து they report deepened emotional connection and companionship. Support during difficulties. Spouses வந்து often become a primary source of support during illness, job loss, emotional crisis மூலம். Have to support each other. So இதுதான் marital relationshipல வரும். Next வந்து sibling relationships. Sibling relationships longest relationship in life. Childhoodல இருந்து ஆரம்பிச்சு and it extends after old age. Extends in the old age period. நடுவுல வந்து இந்த commitments, family commitments, career-னால அந்த சிப்ளிங்கோட கான்டாக்ட் வந்து கம்மியாகுது. பட் ஆஃப்டர் சம் டைம் when their kids are settled அப்படின்றப்ப அந்த சிப்ளிங் வந்து ரிலேஷன்ஷிப் ரீக்ரோத் ஆகி they exchange, they share with each other. அவங்க ஒரு பெஸ்ட் கம்பேனியனா மாறுறாங்க. they give emotional support to each other. Types of siblings வந்து the siblings வந்து doesn't need to be biological. It can be step sibling, half sibling, adopted sibling கூட இருக்கலாம். So regardless of the type, they often share significant family history and cultural experience. ஸோ இதுல இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி யங் அடல்ட்ஹுட்ல வந்து கான்டாக்ட் வித் சிப்ளிங்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. மிடில் அடல்ட்ஹுட்ல வந்து they reconnect. So especially when dealing with the parental caregiving, family events, they reconnect ஆறாங்க. Later lifeல வந்து they often re-emerge as sources of comfort, helping cope with widowhood, retirement or illness. So influence on emotional health. Positive sibling relationship சின்னதுல இருந்து இருக்கும்போது they have good mental stability, lower level of depression, higher self-esteem. வேற சின்னதுலேயே ரொம்ப ரைவல்ரஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஏஜிங் பேரண்ட்ஸை பார்த்துக்கும் போது they become friends and they do it together. வேற கான்ஃப்ளிக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த கேர்கிவிங் டாஸ்கே வந்து நீ பண்றேன் நான் பண்றேன்னு போட்டியா இருக்கவும் அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வருது. பிகாஸ் ஆஃப் அசட் பிரிக்கிறது அது எல்லாமே அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் ஆயிடுது. இதான் வந்து சிப்ளிங் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். So parent-child relationship வந்து it continues to evolve across the lifespan. Dependency in transitioning from dependency in childhood to interdependence in adulthood. So dependence to mutuality. Children adulthood reach பண்றப்போ they become more autonomous. And ஆனா emotional connection வந்து it remains strong.
relationship often become more balanced where both parent and adult child offer support to each other. இப்போ authoritative parenting இருக்கும்போது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கும். சப்போர்ட் ரோல்ஸ் அப்போ அந்த அடல்ட்ஹுட் ரீச் பண்ணிருக்கிற சில்ட்ரனுக்கு பேரண்ட்ஸ் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, அது சப்போர்ட் தம் ஃபினான்ஷியலி, எமோஷனல் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். அந்த அடல்ட் கிட்ஸுக்கு வந்து when they have kids அந்த கிராண்ட் சில்ட்ரனை டேக் கேர் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் பண்றாங்க. அந்த அடல்ட் சில்ட்ரன் ஆல்சோ தே ஹெல்ப் வித் டெக்னாலஜி, கேர் கிவிங் பண்றாங்க, எமோஷனல் ரீஅஷூரன்ஸ் அதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தராங்க. ஸோ இந்த குவாலிட்டி, இந்த ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு குட் குவாலிட்டி எதனால அஃபெக்ட் ஆகும்? அடல்ட் கிட்ஸ் வந்து they are ready to take care of the parents. பட் எதெல்லாம் என்னென்ன காரணங்கள்னால எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, பேரண்டிங் ஸ்டைல் இன் ஏர்லி இயர்ஸ். they are authoritative பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா the bonding will be good. அப்போ வந்து அவங்களுக்கு ஏஜிங் பேரண்டா ஆகும்போது அடல்ட் சில்ட்ரன் வில் டேக் கேர் ஆஃப் தம். வேல்யூ அலைன்மெண்ட் ஆர் லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் and living arrangements and geographic proximity. These are the factors affecting the parent support role. So during crisis என்னதுன்னா, children become the primary caregivers. இந்த caregiving வந்து it can strengthen bonds and it can also cause stress if unbalanced. Next வந்து adult relationship and adult development. So ஒரு close personal relationship வந்து it is essential. அந்த close personal relation வந்து it could be a spouse, sibling, friend or extended family member இருக்கலாம். So the quantity for the close relationship வந்து doesn't matter, even if it is one. அது வந்து emotional support கொடுக்கும்போது வந்து it brings the more happiness and it brings a more happiness. Depression rate கம்மியாகுது and greater life satisfaction இருக்குது. and physical health outcome என்ன, blood pressure கம்மியா, immune system நல்லா இருக்கு and life span will be longer. Honestly, இப்போ loneliness and isolation என்ன ஆகும் அப்படின்னா, cognitive decline, health weaken ஆகுது and mortality rate வந்து ஹையரா இருக்குது. So the relationship help adults cope up with life transitions, marriage, parenthood, retirement, personal loss or identity formation. இதுக்கெல்லாம் வந்து அந்த close relationship வந்து help பண்ணுது. As people age, they tend to narrow their social circles. So according to socio-emotional selectivity theory, older adults வந்து prioritize relationships that provide emotional depth and comfort. Programs to enhance the connection. So இப்போ வந்து they are being isolated, if they are looking for a good relationship அப்படின்னா, they can enhance the connection through community center, support group, religious or cultural institution. அங்க மீட் பண்ணி we can create a new relationship and we can attend intervention programs to reduce loneliness, to maintain well-being of elderly individuals. இதோட பிளாக் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 யூனிட் பார்த்தோம், 10, 11 and 12. நெக்ஸ்ட் பிளாக் வந்து அடுத்த வீடியோல போடுறேன். தேங்க்யூ, பாய்.